Xiaomi நேற்று அவங்க லான்ச் ஈவென்ட் நடத்தினாங்க. அதில் மொத்தம் 3 ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அது என்னன்னா Xiaomi 11i, Xiaomi 11 HyperCharge, அப்புறம் Xiaomi 120 வாட்ஸ் சார்ஜர். ஸோ இதை பற்றி இன்றைக்கி நம்ம கிளியராக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் பேர் சந்தீப். நீங்கள் பார்த்து யூனிடெக் ஸ்பேஸ் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸிங் கிளியராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட சார்ஜிங் மெக்கானிசம் பார்ப்போம். பிகாஸ் இந்த சார்ஜர் வந்து டியூலாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்குன்னா ஹைப்பர் சார்ஜ் டெக்னாலஜி கொடுக்கறதுக்காக 4000 mAh பேட்டரியை அப்படி டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த சார்ஜருக்காக 34 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அப் டு 10 செல்சியஸில் இருக்கும் போதும் 12 வாட்ஸ் கிட்ட சார்ஜ் ஆகும். Xiaomi 11 ஹைப்பர் சார்ஜில் 120 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. Xiaomi 11iல வந்து வெறும் 67 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டிசைனை பார்ப்போம். டிசைனில் கலரை பார்ப்போம். ஸோ இதில் மொத்தம் 4 கலர் கொடுத்துருக்காங்க. அதுன்னா பெசிஃபிக் பேர்ல், சென்த் பிளாக், கேமியோ க்ரீன் அண்ட் பர்பிள் மின்ட். ஸோ மொத்தம் 4 கலர் கொடுத்துருக்காங்க. அந்த 4 கலரில் 3 கலர் மேட் ஃபினிஷ். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பேசுவோம். இது டிஸ்பிளே 6.7 inch AMOLED ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 120 Hz 360 டச் சாம்பிளிங் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டச் ரொம்ப ரெஸ்பான்ஸ் அதிகமாகவே இருக்கும். செகண்ட், அதோட பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. கேமரா பஞ்ச் ஹோல் அது 2.96 mm தான். ஸோ ஸ்மாலஸ்ட் பஞ்ச் ஹோல் கேமரா கூட சொல்லலாம் இதை. அப்புறம் அதோட பெசில் வந்து 1.76 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் மினிமலான பெசில் தான். ஸோ டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு Gorilla Glass 5 ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம ஸ்பீக்கர்ஸை பற்றி பார்த்தோன்னா மொத்தம் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கும்போது இதில் இருக்கிற சிப்செட் வந்து MediaTek 920 சிப்செட். ஸோ இது ஒரு சூப்பரான சிப்செட் தான். இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Mi 10iக்கும் இதுக்கும் GPUவில் CPU இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே என்ன CPU 8% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. GPU 34% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதர் ஃபோனோட கம்பேர் பண்ணி பார்த்தா 80% ஆஃப் ஃபாஸ்ட் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வேக்யூம் சேம்பர் கூலிங் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேமரா பற்றி பார்ப்போம். இந்த கேமராவில் ரியரில் 108 MP ஸ்லிம்மஸ்ட் 108 கேமரா ஃபோன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் 108 MP கொடுத்துருக்காங்க. H2M சென்சாரோட கொடுத்துருக்காங்க. அது சாம்சங் சென்சார். ப்ளஸ் அல்ட்ரா வைட் சென்சார் ஒரு 8 MP கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ ஒரு 120 டிகிரி வருது. ப்ளஸ் இதில் வந்து டியூல் நேட்டிவ் iOS கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா அதில் இருக்கிற நாய்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி கலர் நாய்ஸை கம்மி பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்மூத் இமேஜாக கொடுக்கும். ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்த்தா 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட அவுட்புட் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் பற்றி பேசுவோம். இதில் MIUI 12.5 அவுட் ஆஃப் பாக்ஸ் வருது. ப்ளஸ் Android 11 அவுட் ஆஃப் பாக்ஸ் வருது. இதுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக MIUI 13 வரப்போகுது. இதில் IP53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஃபோனோட செக்யூரிட்டி பார்ப்போம். செக்யூரிட்டினா பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பற்றி பார்ப்போம். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ப்ளஸ் ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராவாக இருக்கட்டும் நிறைய விஷயத்துக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகலாம். 11i HyperCharge ஃபோனோட ப்ரைஸிங் என்னென்னா 6,128 26,999 ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் 8,128 28,999 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம ப்ரைஸிங்கை பார்த்துருவோம். இந்த ஃபோன் எப்போ சேலுக்கு வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபோன் January 12th 12 PM சேலுக்கு வருது. ஃப்ளிப்கார்ட்லேயும் mi.com-லையும் இது மொபைல் சேலுக்கு வருது. ஸோ இந்த 11i அண்ட் 11i HyperCharge பற்றி பேசணும். இந்த 2 மொபைல் ஃபோனும் சைனா ரிலீஸ் ஆன Redmi 11 Proவும் 11 Pro Plus-ஐயும் பற்றி தான் இங்கே அப்படியே பேசுகிறோம். என்ன காரணம், MI எப்போவுமே ஒரு விஷயம் அதிகமாக பண்ணுவாங்க. அதாவது Xiaomi-யாக இருக்கட்டும், MI இருக்கட்டும், Redmi-யாக இருக்கட்டும், அங்கே சைனாவில் ரிலீஸ் ஆன ஃபோனை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து நேமை மாற்றி சேல் பண்ணுவாங்க. இப்போது 11iக்கும் 11i HyperChargeக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் மொத்தம் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன சார்ஜர்லையும் பேட்டரியில் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டரி பார்ப்போம். 11iல 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 11i HyperChargeரில் 4500 mAh பேட்டரி கொடுத்தாங்க. இப்போ பேட்டரியை பார்த்துறோம். இப்போ சார்ஜரை பார்ப்போம். ஸோ 11iல வந்து 67 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதே போல் 11i HyperChargeலையும் 120 வாட்ஸ் அதையும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இப்போ 120 வாட்ஸில் என்ன டிஃப்ரெண்ட்னா அந்த 11i HyperCharge ஃபோனை வந்து 15 மினிட்ஸில் ஃபுல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பெரிய ஹைலைட்டாக சொல்கிறாங்க. இப்போ லான்ச் ஆன 3 ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன். அது 2 ப்ராடக்ட் நம்ம பேசிட்டோம். ஸோ 3வது ஒரு ப்ராடக்ட் என்னென்னா 120 வாட்ஸ் சார்ஜர் தனியாக தராங்க. அதோட ப்ரைஸ் வந்து 4,000 rupees வருது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜிக்கல் வீடியோவோட வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.